இப்படிலாமாடா உங்க கண்ட்ரில ரூல்ஸ் போட்டு வச்சிருக்கீங்க? வீடியோவோட எண்ட்ல நீங்க எந்த கண்ட்ரிக்கு போவீங்க அப்படிங்கறத கமெண்ட்ல சொல்லிக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஒன், நம்ம ஊர்லலாம் ரெண்ட் ஹவுஸ்ல வாழ்ந்தா நம்ம தானே ரெண்ட் பே பண்ணுவோம். ஒருவேளை சுவிட்சர்லாந்துல இருக்கக்கூடிய அல்பியன் சிட்டிக்கு போனீங்கன்னா அங்க இருக்கக்கூடிய கவர்மெண்ட் உங்களுக்கு இனிஷியலா 18 lakhs வந்து ப்ரொவைட் பண்ணிடுவாங்க. அண்ட் மந்த்லியோட செலவுக்கு வந்து ஈச் அண்ட் எவ்ரி ஃபேமிலிக்கு வந்து 2.5 lakhs வந்து ப்ரொவைட் பண்ணிடுவாங்க. அந்த பர்டிகுலர் அல்பியன் சிட்டில வந்து இருக்கக்கூடிய பாப்புலேஷன் ரொம்பவே கம்மியாயிட்டு இருக்கு அப்படிங்கிறதுனால இந்த ஒரு ரூல்ஸ் வந்து அந்த மக்களுக்கு கொடுத்திருக்காங்க. செகண்ட் ஒன், நம்ம ஊர்ல ஸ்கூல் ஃபீஸ், டியூஷன் ஃபீஸ், காலேஜ் ஃபீஸ் அப்படின்னு சொல்லி நம்ம லைஃபை இஎம்ஐல தானே போகுது. ஒருவேளை நீங்க பின்லாந்து கண்ட்ரிக்கு போனீங்கன்னா அங்க எஜுகேஷன் ஃபுல்லாமே ஃப்ரீயா தான் இருக்கும். ஏன் அப்படின்னா பின்லாந்து மக்கள் வந்து எஜுகேஷனை பிசினஸா பார்க்காம அசெட்ஸா பார்க்கறாங்க. அண்ட் தேர்ட் ஒன், நம்ம ஊர்ல சண்டே அன்னைக்கு கூட ஸ்விக்கி ஜொமேட்டோலாம் ஓட்டுவாங்க. ஒருவேளை ஜப்பான்ல நீங்க போனீங்க அப்படின்னா அங்க சண்டே ஏதாவது கவர்மெண்ட் லீவ் வந்துட்டா அதுக்கு அடுத்த நாளான மண்டே அன்னைக்குமே ஒரு லீவ் இருக்கும். மூணுமே சம ரூலா இருக்குதுல. இந்த மூணு ரூல்ல எந்த ரூல் நம்ம இந்தியாவுக்கு வந்தா நல்லா இருக்கும் அப்படிங்கறத கமெண்ட்ல சொல்லிட்டு டெய்லி புது புது இன்ஃபர்மேஷனை பத்தி தெரிஞ்சுக்க வாய்ஸ் கேபி பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க.